இதற்கு முன்பு கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் பாராளுமன்றத்தில் நீங்க சொன்ன பிரச்சனை எல்லாம் எத்தனை முறை பேசியிருக்காருன்னு நான் சொல்றேன். எதுவுமே பேசல. குறிப்பா இம்போர்ட் டியூட்டி ஒரு காலத்துல தேவைப்பட்டுச்சு. கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய நிறைய பேர் இம்போர்ட் டியூட்டி வேண்டும் என்று சொன்னார்கள். இம்போர்ட் டியூட்டி வந்துச்சு. பியூஷ் கோயல் அவங்க, நிர்மலா சீதாராமன் அவங்க வந்தாங்க. அதன் பிறகு காட்டன் விலை குறைய வேண்டும் என்பதற்காக இம்போர்ட் டியூட்டி கொண்டு வந்தாங்க. காட்டன் டியூட்டி 20,000 ரூபாய் குறைஞ்சிச்சு. அதன் பிறகு இம்போர்ட் டியூட்டியை மறுபடியும் எடுத்தா காட்டன் விலை குறையணும். அது டெம்பரரி ப்ரொவிஷன். TCI காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அதை முழுவதும் கலைச்சிங்கன்னா தான் காட்டன் விலை குறையினாங்க. இப்போ அதற்கான முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். பாஜக வேட்பாளர் அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து பேசுகிற பொய்களில் இப்போது ஜவுளி தொழிலையும் சேர்த்திருக்கிறார். ஜவுளி தொழில் குறித்து கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் PR நடராஜன் அவர்கள் எவ்வளவு முறை நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறார் என்று கேட்டிருக்கிறார். மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்களை தமிழகத்தினுடைய 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் மிக கூடுதலான முறை அவரை நேரில் சந்தித்து தமிழக ஜவுளி தொழில் குறித்து, NTC ஆலைகள் குறித்து தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கிறார். நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கக்கூடிய விவரங்களை எல்லாம் எப்போது வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் எது பிரச்சனை என்றால், இந்தியாவில் 10க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் ஜவுளி தொழில் இருந்து வருகிறது. கடந்த 4 ஆண்டுகளாக ஜவுளி தொழில் என்பது செத்து கொண்டிருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழந்திருக்கிறார்கள். பல நூற்றுக்கணக்கான ஆலைகள் மூடப்பட்டு இருக்கிறது. பங்களாதேஷோடு செய்து கொண்ட ஆன்டி டம்ப் டியூட்டி இல்லாத வர்த்தகத்தின் விளைவாக ஏராளமான துணியும் நூலும் சைனாவின் மூலமாக இந்தியாவினுடைய சந்தைகளுக்கு வந்துவிட்டது. இந்திய சந்தைகளில் நூல் தேக்கம், இந்திய சந்தைகளில் கிரேகாடா என்று சொல்லக்கூடிய துணிகள் தேக்கம் என்கிற நிலையில் இந்த ஒப்பந்தத்தை பற்றி பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் ஒரு வார்த்தை பேசுவதற்கு முன் வருவார்களா? புதிய தொழில்கள் உருவாக்குகிற போது குஜராத்துக்கு தரப்படக்கூடிய மானியங்கள் என்பது சாதாரணமானதல்ல. இவ்வளவையும் பெற்றுக்கொண்டு அந்த மாநிலம் வளர்ந்ததா என்று சொன்னால் இல்லை. தமிழகத்தோடு ஒப்பீடு செய்கிற போது நான் பர்ஃபார்மன்ஸ் அசட் தொழில் தொடங்கி சரிவர நடத்தாத எண்ணிக்கை குஜராத்தில் மிக கூடுதலாக இருக்கிறது. எதை நோக்கி மத்திய பாஜக பயணித்து கொண்டிருக்கிறது என்பதற்கு குஜராத்தில் தொழில்துறையினருக்கு இவர்கள் காட்டுகிற சலுகை மிகப்பெரிய உதாரணம். காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவை பொறுத்தவரை இப்போது சொல்லுகிறார் அது கலைக்கலாம் என்று சொல்லி. உண்மையிலேயே காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது, விவசாயிகளுக்கு நியாயமான விலையில் பருத்தி கொள்முதல் செய்ய வேண்டும், கன்சியூமருக்குத்தான், உபயோகிப்பாளருக்குத்தான் விநியோகிக்க வேண்டும் என்பதுதான் CCIயினுடைய துவக்க கால விதிகள் இருந்தது. ஆனால் அதை ட்ரேடருக்கு கொடுக்கலாம் என்கிற அந்த நிலையை பாஜக எடுத்த காரணத்தினால் CCI என்பது நுகர்வோரை, மில் நடத்தக்கூடியவர்களை சுரண்டக்கூடிய அமைப்பாக, எல்லா வகையிலேயும் கொள்ளையடிக்கக்கூடிய அமைப்பாக CCIயை மாற்றியது பாஜகவுக்கு பெரும்பங்கு இருக்கிறது. ஃபைபர்யான் என்று சொன்னால் ஆதித்ய பிர்லாவும் லீசிங் இவர்கள்தான் மேலாதிக்கம் செலுத்துகிறார்கள். பாலியஸ்டர் என்று எடுத்துக்கொண்டால் ரிலையன்ஸும் பாம்பே டையிங்கும் தான் மேலாதிக்கம் செலுத்துகிறது. எது பிரச்சனை என்றால், கோடிக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய இந்த நாட்டின் ஏற்றுமதி இறக்குமதியோடு சம்பந்தப்பட்ட ஜவுளி தொழில் குறித்து ஒரு வார்த்தை கூட பியூஷ் கோயலுக்கு 10 துறைகளில் ஒன்றாக இதை கொடுத்திருக்கிறார்களே தவிர, ஜவுளி என்பது இந்த நாட்டின் விவசாயத்துக்கு அடுத்தபடியாக வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய, பொருளாதார சுழற்சிக்கு பயன்படக்கூடிய துறை என்கிற முறையில் பாஜக கவனிக்கவில்லை என்கிற இந்த பேருண்மையை மறைத்து திசை திருப்புவது என்பது எந்த விதத்திலேயும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. தமிழகத்தினுடைய, இந்தியாவினுடைய NTC ஆலைகளை பொறுத்தவரை நாளொன்றுக்கு 2.5 லட்சம் பாலியஸ்டர் யான் உற்பத்தி செய்யப்பட்ட நிறுவனம். பாலியஸ்டர் யான் மார்க்கெட்டில் NTCயினுடைய பங்களிப்பு மேலாதிக்கம் செலுத்தக்கூடியதாக இருந்தது. 4 ஆண்டுகளாக முடங்கி கிடக்கிறதே. ஒரே ₹1 கூட இழப்பீடு இல்லாமல் 1 லட்சம் கோடிக்கு மேலான சொத்துக்களை கொண்ட NTC நிர்வாகம் கிட்டத்தட்ட 25,000 தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பை மறுத்து முழுமையாக முடக்கிவிட்டு ஜவுளித்துறையை பற்றி பேசுவதற்கு பாஜகவுக்கு உண்மையிலேயே தகுதி இருக்கிறதா? ஜவுளி இயந்திரங்கள் உற்பத்தியாளர்களுடைய நிலைமை என்பது படுமோசம். உலகம் முழுவதும் திரும்பி பார்த்த LMW நிர்வாகம் இப்போது இஸ்ரோவுக்கான இயந்திரங்களை தயாரித்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் மறைக்கக்கூடாது. நாடாளுமன்ற உறுப்பினர் மீது பழி போடுவதோ வேறு காரணங்களை சொல்லுவதோ ஜவுளி தொழிலை நாசமாக்கிய பாஜகவுக்கு துளியும் அருகதை இல்லை என்று தெரிவித்துக் கொள்கிறோம்.